Hi everyone, this is Master E classes. போன கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் பார்க்கலாம். When heated, the atoms in a molecule of a liquid or a gas gains energy and are forced further apart. ஸோ நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதில் சாலிட் ஆகட்டும் லிக்விட் ஆகட்டும் ஆர் கேஸ் ஆகட்டும் ஸோ அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும் அண்ட் இட் கெயின்ஸ் எனர்ஜி. ஸோ அதுக்கு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா அண்டர் ஃபோர்ஸ் ஃபர்தர் அப்பார்ட். ஸோ இன்னுமே அந்த லிக்விட் அண்ட் கேஸஸ் வந்து எனர்ஜி கிடைக்கிறதுக்காக அது ஃபோர்ஸ் பண்ணும். The extent of expansion varies from substance to substance. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் லீனியர் ஆகட்டும் சூப்பர்ஃபிஷியல் ஆகட்டும் ஆர் கியூபிக்கல் ஆகட்டும், ஸோ இதுக்கு எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் அது டிஃபர் ஆகும். For a given rise in temperature, a liquid will have more expansion than a solid and a gaseous substance has the highest expansion when compared with the other two. ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. For a given rise of temperature, ஸோ நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ண ரிசல்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டெம்பரேச்சர் அங்கே ரைஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது a liquid will have more expansion. ஸோ சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் எப்படி இருக்கும், இட் வில் எக்ஸ்பேண்ட் மோர். ஸோ சாலிடை விட லிக்விடு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். பிகாஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, லூஸ்லி பேக்டு. ஸோ அதனால் லிக்விட் வில் எக்ஸ்பேண்ட் மோர். ஸோ லிக்விட் எப்படி இருக்கும், ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆகும் சாலிடை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா. அண்ட் a gaseous substance have the highest expansion when compared with other two. ஸோ கேஸியஸில் நம்ம ஹீட் எனர்ஜி, கேஸில் நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது ஸோ அது என்ன ஆகும், கம்பேர்ட் டு சாலிடை விடையும் லிக்விடை விடையும் ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறது எது, கேஸஸ். ஓகேவா. ஸோ அப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் கேஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் லிக்விட் அண்ட் தென் சாலிட்ஸ். ஓகேங்களா. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion of liquid is independent of the temperature, whereas its values for gases depends on the temperature of gases. So coefficient of cubical expansion of liquid. So cubical expansion அப்படின்னா என்னது, increases in its volume. ஸோ வால்யூமில் இன்க்ரீஸ் ஆச்சு, நம்ம டெம்பரேச்சரை வந்து கொடுக்குறோம், ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏரியா அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனுடைய வேல்யூ வந்து லிக்விடை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கும். நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, ஸோ அது வந்து நம்மளுக்கு அது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. பட் இதுவே கேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் நம்மள எந்த அளவுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனுடைய வேல்யூஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ஆஃப் கேஸஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், when a liquid is heated, it is done by keeping the liquid in some container and supplying heat energy to the liquid through the container. The thermal energy supplied will be partly used in expanding the container and partly used in expanding the liquid. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது, எக்ஸ்பேன்ஷன் அண்ட் லிக்விட்ஸ் இல்லையா. ஸோ நம்ம எப்படி ஹீட் எனர்ஜியை லிக்விடுக்கு கொடுப்போம், ஸோ ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னா அந்த லிக்விடை ஒரு கண்டெய்னரில் எடுத்துப்போம், கரெக்டுங்களா. ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு ஸோ அதில் நம்ம ஹீட் எனர்ஜி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டெய்னரில் நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னருக்கு அந்த ஹீட் எனர்ஜி போகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்குள்ளே இருக்கிற லிக்விடுக்கு அந்த ஹீட் எனர்ஜி போகும். அப்போ நம்ம கொடுக்குற லிக்விட் என்ன, நம்ம கொடுக்குற அந்த டெம்பரேச்சர், நம்ம கொடுக்குற அந்த ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், அது ரெண்டாக டிவைட் பண்ணி பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி கண்டெய்னருக்கும் பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி லிக்விடுக்கும் போகும். ஓகேங்களா. The thermal energy supplied will be partly used in expanding the container and partly used in expanding the liquid. ஸோ நம்ம ஹீட் எனர்ஜி வந்து பாதியாக டிவைட் ஆகும்போது ஸோ அப்போ எக்ஸ்பேன்ஷனும் எப்படி ஆகும், பார்ட் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி எதுக்கு போகுது அப்படின்னா
கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு. அண்ட் தென் பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி எதுக்கு போகுது அப்படின்னா லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஹீட் எனர்ஜி எப்படி கண்டெய்னருக்கும் லிக்விடுக்கும் போகுதோ அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷனும் என்ன ஆகும், நம்ம கொடுக்குற அந்த தெர்மல் எனர்ஜி பார்ட் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி வந்து கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் பேலன்ஸ் இருக்கிற பார்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி அதில் இருக்கிற லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. Thus, what we observe may not be the actual or real expansion of liquid. Hence, for liquids, we can define real expansion and apparent expansion. So, இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, நம்ம எடுக்கிற அந்த எக்ஸ்பேன்ஷன் மெஷர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து ஆக்சுவலான ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுற ஹீட் எனர்ஜி எதுக்கு போகுது அப்படின்னா கண்டெய்னருக்கும் போகுது as well as லிக்விட்ஸ்க்கும் போகுது. ஸோ அப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் அது கிடையாது. ஸோ இப்போ நம்ம லிக்விடை பொறுத்த வரைக்கும் அப்போ எக்ஸ்பேன்ஷனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து லிக்விட்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன். If a liquid is heated directly without using any container, then the expansion that you observe is termed as real expansion of the liquid. So, இப்போ real expansion அப்படின்னா என்னது, நம்ம கண்டெய்னரே இல்லாமல் டைரக்டாக ஹீட் எனர்ஜியை லிக்விடுக்கு மட்டும் கொடுத்தோன்னா அதை வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர் எதுவும் இல்லாமல் நம்ம டைரெக்டாக கொடுக்குற ஹீட் எனர்ஜி லிக்விடுக்கு மட்டுமே போய் சேர்ந்தது அப்படின்னா அதை வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னது, ரேஷியோ ஆஃப் த true rise in the volume of the liquid per degree rise in the temperature to its unit volume. ஸோ நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜினால பர் டிகிரி ரைசஸ் இன் டெம்பரேச்சர்னால, ஸோ 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதனுடைய வால்யூம் வந்து ஒரு யூனிட் வால்யூம் அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? த SI யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் K-1. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கறது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ரியல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி டைரக்டாக லிக்விடுக்கு மட்டுமே கொடுத்தோன்னா அதை ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன், ஹீட்டிங் அ லிக்விட் வித்தவுட் யூஸிங் அ கண்டெய்னர் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம வந்து ஹீட் எனர்ஜியை லிக்விடுக்கு டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது வந்து பாசிபிள் ஆகுங்களா? ஸோ டைரெக்டாக ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம லிக்விடுக்கு எந்த ஒரு பாத்திரமுமே இல்லாமல் நம்ம கொடுக்க முடியுங்களா? அது நாட் அட் ஆல் பாசிபிள் இல்லையா? ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எடுத்து தான் லிக்விட்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுக்க முடியும். ஸோ அது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ தஸ் இன் ப்ராக்டிஸ் யூ கேன் ஹீட் எனி லிக்விட் பை போரிங் இட் இன் எ கண்டெய்னர். ஸோ நம்ம எந்த லிக்விட் எடுத்தாலுமே ஒரு கண்டெய்னரில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுக்க முடியும். A part of thermal energy is used in expanding the container and part is used in expanding the liquids. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். Thus, what we observe is not the actual or real expansion of liquid. ஸோ இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி வந்து டிவைட் ஆகும்போது இது அதனால் நடக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் அதுவுமே என்னது ரியல் எக்ஸ்பேன்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The expansion of liquid apparently observed without considering the expansion of the container is called the apparent expansion of the liquid. ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து அந்த ஹீட் எனர்ஜி அந்த எக்ஸ்பேன்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அந்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வந்து கண்டெய்னருக்கு நடக்குது இல்லையா, ஸோ அதை விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay. Coefficient of apparent expansion is defined as the ratio of apparent rise in the volume of a liquid. So, liquid oda volume வந்து rise ஆகும். எப்போ அப்படின்னா எப்படி ரைஸ் ஆகும்? ஸோ நமக்கு தெரியும் apparent expansion அப்படின்னா ஸோ apparent rise in a volume of a liquid. ஸோ லிக்விட்னுடைய வால்யூம் வந்து ரைஸ் ஆகும் எப்போ அப்படின்னா
per degree rise in the temperature. ஸோ 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதனுடைய யூனிட் வால்யூமில் யூனிட் வால்யூம் ஆஃப் த லிக்விட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய வேல்யூமே நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், எஸ்ஐ யூனிட்டு K-1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரியல் எக்ஸ்பேன்ஷனும் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Experiment to measure real and apparent expansion of liquid. To start with, the liquid whose real and apparent expansion is to be determined is poured in a container up to a level. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ லுக் அட் திஸ் டயக்ராம் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லிக்விடை, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் நம்ம லிக்விடை எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த லிக்விடை நம்ம என்னன்னு மார்க் பண்ணுறோம், வி கேன் மார்க் திஸ் ஆஸ் L1, ஓகேங்களா. ஸோ இந்த லெவலை நம்ம L1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட், now the container and a liquid using a burner. Now heat the container and a liquid using a burner. Initially the container receives the thermal energy and it expands. As a result, the volume of a liquid appears to have reduced. So என்ன சொல்றாங்க, நம்ம இந்த கண்டெய்னரும் இந்த லிக்விடோட சேர்த்து நம்ம ஒரு பர்னரை யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணுறோம், நம்ம அதில் ஹீட் எனர்ஜியை கொடுக்குறோம், சரிங்களா. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக அதில் இருக்கிற லிக்விடு ஹீட் எனர்ஜி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஹீட் இப்போ வாட்டர் பாயில் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன ஆகும், பாயில் ஆக அதில் இருக்கிற வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹீட் எனர்ஜி என்ன ஆகுது, இட் வில் ரெடியூஸ். அதாவது ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால லிக்விட் என்ன ஆகுது, இட் வில் ரெடியூஸ்ட், ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், L2 அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேவா. அதாவது லிக்விட் லெவல் இட் வில் ரெடியூசஸ், அதை வந்து நம்ம L2 அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஆக்சுவலாக இருக்கிற லிக்விடை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், L1 அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட், on further heating, the thermal energy supplied to the liquid through the container result in the expansion of liquid. ஓகே, இப்போ நம்ம எகெயின் என்ன பண்ணுறோம், ஃபர்தராக அந்த லிக்விடுக்கு நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், கண்டெய்னர் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன ஆகும், கண்டெய்னர் இட் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்தராக நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி எதுக்கு தான் போய் சேரும், லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆனது தான் என்னது, L3 அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ அப்போ ஒரிஜினலாக நம்ம வாட்டர் அதில் லிக்விட் எடுத்துருக்கிறது L1, நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறதுனால அந்த வாட்டர் லெவல் ரெடியூஸ் ஆயிடுச்சு, அதாவது லிக்விட் லெவல் ரெடியூஸ் ஆகிருக்கிறது L2. எகெயின் நம்ம ஃபர்தராக ஹீட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஹீட் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு வாட்டர் அதில் இருக்கிற லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு அது ரைஸ் ஆனதுனால அதை நம்ம L3 அப்படின்னு வச்சுருக்கோம், ஓகேங்களா. லிசன். ஸோ ஹென்ஸ் த லெவல் ஆஃப் த லிக்விட் on further heating, the thermal energy supplied to the liquid through the container result in the expansion of the liquid. ஸோ நம்ம என்ன ஆகும், ஃபர்தராக நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அதில் இருக்கிற லிக்விட் லெவல் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஓகேவா. ஹென்ஸ் த லெவல் ஆஃப் த லிக்விட் ரைசஸ் டு L3. ஸோ அந்த லிக்விடோட லெவல் எப்படி இருக்கு, L3க்கு ரைஸ் ஆயிடுச்சு. நவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல்ஸ் L1 அண்ட், இப்போ கவனிங்க, அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லெவல் L1 அண்ட் L3, L1க்கும் L3க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி L2 அண்ட் L3, ஸோ L2க்கும் L3க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. L1க்கும் L3க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன், L2க்கும் L3க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் ஆகுதா? ஓகே, இப்போ நம்ம
பார்க்கலாம். ரியல் எக்ஸ்பேன்ஷன் நம்ம என்னன்னு சொன்னோம்? L3 மைனஸ் L2. அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனை L3 மைனஸ் L1. ஸோ L3 மைனஸ் L1 நம்ம அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸை பற்றி தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.